நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 இந்தியா முழுவதும் எல்லோரும் சுதந்திர தினம் கொண்டாடியிருப்பாங்க. ஆனால் நம்ம மைவி3 உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எம்டி சார் எப்போ வெளியில் வராரோ அன்றைக்கி தாங்க உண்மையான மைவி3 மக்களுக்கான சுதந்திர தினம். உண்டா இல்லைங்களா? அதாவது நம்ம மைவி3 தப்பான கம்பெனி தான், இது எம்எல்எம் கம்பெனி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் இவ்வளோ நாள் விசாரணை போயிட்டுருக்கு. நம்ம எம்டி ஜெயிலில் இருக்கிறாரு, விசாரணை நடந்துக்கிட்டுருக்கு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்குமா? இப்போ இவ்வளோ மக்கள் டெய்லி சீலிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கேப்ஸா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியுமில்ல. அப்போ தப்பான கம்பெனியாக இருந்தாக்க ஆப்பை சுத்தமாக முடக்கிட்டு நம்ம கேப்ஸா போட முடியாமல் வச்சுருந்தாக்க ரைட்டு, இவங்க சொல்லலாம் இது எம்எல்எம் ஸ்கீமு தான், இது தப்பான கம்பெனி தான், இதில் யாரும் சேரக்கூடாது, இதுக்கு மேலே யாரும் சேரக்கூடாது போகக்கூடாது அப்படின்ட்டு அப்போ சொல்லலாம். ஆனால் நம்ம கம்பெனி மேலே எந்த தவறுதலும் இல்லை, விசாரணை செஞ்சிகிட்ருக்காங்க. விசாரணையில் நம்ம கம்பெனி மேலே எந்த தவறும் இல்லை, கரெக்டாக தான் ரூல்ஸ் படி தான் நடத்தி போயிட்டுருக்குறாங்க. அப்படின்றதுனால தான் நாம் இதுவரையிலையும் கேப்ஸா போட்டுட்ருக்கோம், டெய்லி சீலிங் அமௌண்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சப்போஸ் தப்பான கம்பெனியாக இருந்தால் உடனேலாம் முடக்கியிருப்பாங்க, முதல்ல ஆப்பை முடக்கியிருப்பாங்க. நம்ம டெய்லி கேப்ஸாலாம் போடவே முடியாது, கேப்ஸா போட முடியாது, சீலிங் எடுக்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இது நம்ம கம்பெனி எப்படி தப்பான கம்பெனியாக இருக்க முடியும்? கவர்மெண்ட்டுக்கே தெரியுது நம்ம கரெக்டாக ரூல்ஸ் படி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்றது. இதுதான் உண்மை. அதனால் யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக எம்டி வெளில வந்துடுவார். பொறுத்துந்துட்டோம், ஒரு 5 மாதம் போல் பொறுத்துந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். ஃபுல் விசாரணை முடிஞ்சு நம்ம எம்டி வந்துட்டாருன்னா நம்ம கம்பெனி பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃபு நல்லாயிருக்கும். இதுக்கு மேற்பட்டு ஏதோ கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம், வட்டி கட்ட முடியல, கடன் தொல்லை, எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் 4-5 மாதமாக சமாளித்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சமாளித்து வந்துட்டோன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய லைஃப் வேறு லெவலுக்கு மாறும். இது உறுதி. அதனால் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். எம்டி வர வரலையும். எம்டி வந்தவுடனே நல்லதொரு தகவல் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும். இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.